ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு simonlinus channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது ஹவு டு கிரியேட் கூகுள் ஃபார்ம். கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி எப்படி குவிஸ், ஷார்ட் ஆன்சர், பேராகிராஃப் இந்த மாதிரிலாம் எப்படி கேட்குறது. இது வெறும் இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. இப்போ யூடியூப்ல அந்த போல் ஆப்ஷன் கூட எடுத்துட்டாங்க. வேணும்னா நான் கம்யூனிட்டி டேப்ல கேட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் மாதிரி ஏதாவது வேணும்னா கூட கூகுள் ஃபார்ம்ஸே நீங்கள் கிரியேட் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு அமைச்சுக்கலாம். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஃபார்ம்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸில் எவ்வளோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இருக்கிறது வேணான்னா நீங்கள் பிளாங்க்குன்னு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஜஸ்ட்டு வாட் டைட்டில் என்னன்னு இங்கே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு சாம்பிள் குவிஸ்ன்னு அடிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போ இங்கே நான் வாட் இஸ் அ நேம் கேட்குறேன். நேம்னு கொடுத்துட்டு இங்கே ஷார்ட் ஆன்சராக மாற்றிக்கிறேன். ரெக்வயர்டுன்னு கொடுத்துக்கலாம். எப்பயுமே ரெக்வயர்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆன்சர் கூட காமிச்சிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு குவிசஸ் நீங்கள் அனுப்பும் போல் உங்களுக்கு மார்க்குகள் லெஸ் ஆகாமே தெரியும் உங்களுக்கு. அதனால இப்போ இங்கே ப்ளஸ் பட்டனுக்கும் இம்போர்ட் கொஸ்டின், அதாவது முன்னாடி ஏதாவது கூகுள் ஃபார்ம்ஸ்லேருந்து நீங்கள் எடுக்கணும்னா இம்போர்ட் கொஸ்டின் கொடுத்து நீங்கள் முன்னாடி இருக்கிறத வச்சுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு காமிக்கிறேன் அப்படின்னு இம்போர்ட் குவிஸ் போட்டுக்கிறேன். அது போட்டுக்காம இங்கே அன்டைட்டில் ஃபார்மில் ஒன்று இருக்குது, அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆளுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இம்போர்ட்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் அந்த ஃபார்மில் இருக்கிற எல்லாமே. நீங்கள் இப்போ ஒரு குவிஸ் ஏதாவது சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி எதாவது கேட்குறீங்கன்னா இங்கே டெஸ்ட் கூட கொடுத்துக்கலாம். இல்லை வேறு எதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும்னா அது கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையில்லை, நான் டெலீட் பண்ணிட்டேன். நீங்கள் எதாவது வீடியோ போடணுன்னா உங்கள் சேனல் பற்றி இன்ட்ரோ, இல்லைன்னா அதை பற்றி எதாவது உங்களுக்கு போடணுன்னா நீங்கள் வீடியோ கூட போட்டுக்கலாம். அப்புறம் செலெக்ஷன் பார் எப்படின்னா, இப்போ வாட் இஸ் அ நேமோட ஒரு செலெக்ஷனு இங்கே அன்டைட்டில் செக்ஷனில் இன்னொன்று. இப்போ நான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டுக்கிறேன். இன்ஃபர்மேஷன்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஒன்றும் இல்லை, செட்டிங் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அங்கே கலெக்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. எப்பயுமே ரெஸ்பான்ஸ் ரெசிப்ட் எப்போ கொடுக்கணும்னா, இப்போ நீங்கள் குவிஸ் மட்டும் கேட்குறீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ரெசிப்டை ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெக்வயர் சைன்இன் எதுக்குன்னா, இப்போ அந்த குவிஸ் ஒரே வாட்டி தான் உங்களால் பண்ணணும் அப்படின்னா லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் பண்ணி. ப்ரெசன்டேஷனில் இன்னொரு ரெஸ்பான்ஸ் அவங்க சப்மிட் பண்ணணும்னா அதுவும் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஷோ இது ஒன்றும் இல்லை, நான் காமிக்கிறேன் எப்படின்னு. ஷோ ப்ராக்ரஸ் பார் எப்படின்னு. ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ குவிசஸ் கேட்குறீங்கன்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் வெறும் குவிஸ் மட்டும், இதுலேயும் என்னன்னா குவிஸ் மட்டும் கேட்குறீங்கன்னா இமீடியட் கொடுத்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா லேட்டு கொடுத்துக்கோங்க. இங்கே அவங்க இதுக்கு நீங்கள் இமீடியட் கொடுத்துட்டீங்கன்னா இது எல்லாமே ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேவ் கொடுத்து பண்ணிடுறேன். இப்போ வாட் இஸ் அ நேமுக்கு இப்போ ஆன்சர் கொடுத்து பாயிண்ட்ஸ் எவ்வளோ, இப்போ நான் ஜஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ்ன்னு போடுறேன்.
இங்கே வந்து நான் எதுவும் பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கல, காலேஜ் நேம்னு போட்டு அதுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே யூனிவர்சிட்டி நேம் போட்டு ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். வாட் கலர் இஸ் த ஸ்கை, அதுக்கு வந்து ப்ளூன்னு இருக்குது ஆல்ரெடி. ஏன்னா நம்ம இன்போர்ட் பண்ண கொஸ்டின்லேயே அது வந்து ஆன்சரோட சேர்த்தே வந்துடும். அங்கே வந்து ஆல்ரெடி 1 பாயிண்ட்ஸ்னு இருக்குது, நான் இப்போ 2 பாயிண்ட்ஸ் மாற்றிக்கிறேன். இங்கே ப்ளூன்னு போட்டுக்கலாம், அது ப்ளூ தான் ஆன்சர், ஆனால் ப்ளூன்னு இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு கன் பண்ணணுன்னா இங்கே ப்ரிவ்யூன்னு இருக்கும், அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்படி அது ப்ரிவ்யூ காமிக்கணும் அது காமிச்சிக்கும். இல்லை நீங்கள் வந்து லிங்க் மாதிரி சென்ட் பண்ணணுன்னா இங்கே ஷார்ட் அண்ட் யூஆர்எல் போட்டு காப்பி குத்துக்கோங்க. காப்பி குத்திங்கன்னா லிங்க் வந்து காப்பி ஆகிடும், நீங்கள் இப்போ எங்கே அனுப்புகிறோமோ அனுப்பிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, இப்போ நீங்கள் வெறும் குவிசஸ் மட்டும் கேட்குறீங்க, அந்த குவிசஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட்டு இன்போர்ட்டு, அதாவது அவங்க வந்து அந்த குவிஸை வந்து ஆன்சர் பண்ணால் ஒரு 2 மினிட்ஸில் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட்டே போயிடும். அது வந்து எப்படி பண்ணணும்னு நம்ம அடுத்த வீடியோவை பார்ப்போம். இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு டெய்லி வீடியோ வரும். இப்போ நான் வந்து இதை எப்படி பண்ணேன், அதாவது இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து ஜஸ்ட்டு சும்மா நான் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். நேம் வந்து சைமன்னே போட்டுக்கிறேன், நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து இன்ஃபர்மேஷனில் அடுத்த பார் ஒன்றும் இல்லை, நான் அந்த ப்ராக்ரஸ் பார் எப்படி வரும்னு சொன்னேன்ல, அது வந்து இப்படி தான் வரும். நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ண இங்கே அப்படியே அந்த ப்ராக்ரஸ் பார் ஃபுல்லாகிட்டே வரும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இங்கே சைமன் கொடுத்துக்கிறேன். காலேஜ் நேம் வந்து நான் சும்மா இப்போ டேஷ் கொடுத்துக்கிறேன், இங்கேயும் டேஷ் கொடுத்துக்கிறேன். இங்கே ப்ளூன்னு கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே முடிச்சோடனே இங்கே பார்த்தீங்களா ரெஸ்பான்ஸு 1ன்னு வந்துச்சு. இப்போ இவ்வளோதான். இங்கே இண்டிவிஜுவலில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க மெயில் ஐடி வரும், அவங்க கொடுத்த ஆன்சர். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், இதுக்கு இங்கே வந்து 2 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். சும்மா நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இங்கே வந்து 0 கொடுத்துக்கலாம். இங்கே ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிடுச்சு, ஏன்னா நம்ம ஆன்சர் ப்ளூன்னு கொடுத்தனால அது ஆட்டோமேட்டிக்காக மார்க்ஸ் வந்து 2 பாயிண்ட்ஸ்ன்னு அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இப்போ சேவ் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ஆன்சரு சேவ் ஆகிடும். அப்படி நீங்கள் ரெஸ்பான்ஸ் ரெசிப்ட் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்ஸும் போயிடும். இப்போ நீங்கள் இது வந்து எப்படி மொபைலில் யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேலே வந்து 3 டாட் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் இருக்க 3 டாட் இல்லை, நான் கூகுள் ஃபார்ம்ஸும் போடுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். 3 டாட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 3 டாட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ப்ரிவ்யூ அதுலேயும் கிடைக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரும். அடுத்த வீடியோ வந்து ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபைஎம் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அதுதான் நான் காமிப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.